இன்றைக்கி நாம் வந்து க்ரோஷே பேட்டர்ன் தான் எப்படி நம்ம ரீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா, இது வந்து பார்த்தோன்னா ஒரு பேக்கோ இல்லை மொபைல் பவுச் இது மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம செயின் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டால் மேக்கிங்லாம் இருக்கு இல்லைங்களா, அமிக்குருமி டால்ஸ்லாம் அந்த மாதிரி மற்ற ஃப்ளவர்ஸ் லீஃப் அது வந்து செயின் போடாமல் போடுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு போடும்போது மேஜிக் ரிங் போட்டுட்டு தான் வந்து நம்ம போடுவோம். அதுலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேஜிக் ரிங் அது வந்து எம்ஆர் அப்படிங்கிற சிம்பிளில் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம் லெட்டர்ஸில். அது ஃபஸ்ட்டு வந்து கையில் ஒரு இது பண்ணிவிட்டு பண்ணணும். அது என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸில் போட்டிருப்பேன் நிறையா, பாருங்கள், பார்த்துட்டு இது பண்ணுங்கள். அப்புறம் அடுத்து செயின் அப்படிங்கிறத சிஹெச் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். அது வந்து சின்ன ஓவல் சைஸில் வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து ஆர் அப்படிங்கிறது வந்து ரோ இல்லைன்னா ரவுண்டு. நம்ம இந்த மாதிரி ஆர்டினரியாக ஒரு ஃப்ளவர் மேக்கிங் டால் மேக்கிங் பண்ணும்போது ரவுண்டுன்னு சொல்லுவோம். ஹேண்ட்பேக்லாம் பண்ணும்போது ரோ அந்த வயசில் நம்ம மீன் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா சிங்கிள் குரோஷே வந்து 2 செயின் போட்டு நம்ம இது பண்ணுவோம். அதனால் 2 செயின் போட்டிருக்கிறேன். அது எப்படி பார்த்திங்கன்னா ப்ளஸ் அல்லது இன்ட்டு இல்லைன்னா ஒரு செயினுக்கு மேலே ஒரு ப்ளஸ் அது மாதிரி ஒரு சிம்பிளில் நம்ம நோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நார்மலாக நம்ம செயின் போட்டு பண்ணும்போதுமே ஒரு செயினை விட்டுட்டு அடுத்த செயின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அது டபுள் குரோஷே ஆகிடும். ஒரு செயின் விடாமல் பக்கத்து செயின்லேயே பண்ணும்போது சிங்கிள் குரோஷேன்னு. இப்போ வந்து டபுள் குரோஷே பார்க்குறோம். அதுக்கு வந்து 3 செயின் போடணும், 3 செயின் போடணும். பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழே வந்து செயினுக்காண்டி நான் அந்த ஓவல் ஷேப் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு கிராஸாக போட்டுக்கொண்டே தான் போட்டுட்டோம் அப்படின்னோம்னா அந்த 2 கோடு வராது, டபுள் குரோஷே அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுதான் இது. அப்புறம் ட்ரிபிள் குரோஷே பார்த்திங்கன்னா கீழே செயினு மேலே வந்து 3 கிராஸ் பண்ணிக்க வேண்டியதுதான், கோடு போட்டு இது பண்ணிக்கணும். இதான் சிம்பிள் இதை பொறுத்தவரையும். அப்புறம் ஸ்லிப் ஸ்டிச்சிங் போது ஒரு டாட் அது வச்சுக்கணும். ஸ்லிப் நாட்டுங்கிறது வந்து நம்ம முடிக்கும்போது, ஸ்லிப் ஸ்டிச்சுங்கிறது அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஸ்லிப் ஸ்டிச்சு போடுவோம். அதை முடிக்கிறோம் அப்படிங்கும்போது ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சுக்கணும். பாருங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லூப்பு ஒன்லி, அதுக்கு FL1 போட்டிருப்பாங்க. அதாவது இப்படி செயின் இருக்கு இல்லைங்களா, பாருங்கள், செயின் ஷேப் போட்டேன். இதில் ஃப்ரண்டில் நம்மளை பார்த்து வருது பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட் லூப் ஒன்லின்னு சொல்கிறது. இதை மட்டும் ஏன்னா நம்ம நார்மலாக போடும்போது சிங்கிள் குரோஷே டபுள் குரோஷேலாம் போடும்போது ஹேண்ட்பேக்காக பர்ஸாக போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த செயின் அந்த 2 லூப்புக்குள்ளேயுமே விட்டு தான் நம்ம போடுவோம். சிலது பேட்டர்னுக்கு வந்து இந்த மாதிரி, ஏன்னா ஃப்ரண்ட் லூப் போட்டோம் அப்படின்னா அது முன்னாடி வர மாதிரி இருக்கும். அது போடும்போது உங்களுக்கு புரியும், பாருங்கள். அதே மாதிரி பேக் லூப்புங்கிறது நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது, அது பேக் லூப் ஒன்லி. இன்றைக்கி நம்ம பார்க்குற பேட்டர்ன் கூட பேக் லூப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ 2 சிங்கிள் குரோஷே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ரவுண்ட்ஸ் போடும்போது. பார்த்திங்க அது அப்படின்னா ஒரு செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுருக்கணும், ஒரு செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே. இதான் 2 சிங்கிள் குரோஷேன்னு சொல்கிறது. ஒரு செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே, இன்னொரு செயினில் இன்னொரு சிங்கிள் குரோஷே போடுறது. இதுவே வந்து நம்ம இப்போது வந்து ஒரே செயினில் 2 சிங்கிள் குரோஷே அப்படின்னு போட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகிடும்னா இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கு தான் அந்த வேரியேஷனுக்கு தான் இப்படி காமிக்கிறேன் நான். பாருங்கள், அடுத்து இன்க்ரீஸ். இதுதான் மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ்னு போடுவோம். அதுக்கு ஒரு செயினில் 2 சிங்கிள் குரோஷே இல்லைன்னா 2 டபுள் குரோஷே இல்லைன்னா 2 ட்ரிபிள் குரோஷே வரும். அதுதான் இன்க்ரீஸ். அதாவது சிங்கிள் குரோஷேலே பேக் போட்டுட்டு வரோம், பர்ஸ் போடுறோம் அப்படின்னா அந்த சிங்கிள் குரோஷேயில் இன்க்ரீஸ் அப்படிங்கும்போது ஒரு செயினில் 2 சிங்கிள் குரோஷே போடுறது. இல்லை நீங்கள் அந்த பேக் வந்து டபுள் குரோஷே யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் டபுள் குரோஷே பண்ணணும். இந்த மாதிரி ஒரு செயின் 2 இது. அடுத்து டிகிரீஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா 2 செயினை ஒரு செயின் ஆக்கிடணும். பாருங்கள், 2 செயின் இருக்கும், அது 2க்குள்ளேயும் நம்ம கொடுத்து இப்போ சிங்கிள் குரோஷே போடுறீங்க அப்படின்னா அது
இது எல்லாமே வந்து என்னோடய சேனலில் ஷார்ட் வீடியோஸில் இருக்கும் பாருங்கள். ஈஸி தான். அந்த 2 செயின்லேயும் நம்ம வந்து லூப் உள்ளே எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரே செயினாக மாற்றிடணும். அப்போ உங்களுக்கு குறையும் போது அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக வரும், எக்ஸ்பேக்ட் ஆகிட்டு வரும். சின்னதாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துல குறுகி வரணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம இது பண்ணிக்க வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த பேட்டர்ன் வந்து பேக் லூப்பு யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, அதேபடி மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் 3 செயின், எப்பயுமே 3 செயினை போடுறோம் அப்படின்னா அது வந்து டபுள் க்ரோஷே அப்படின்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிடணும். அந்த இதையும் நம்ம சேர்த்துக்கணும். ஒரு வந்து டபுள் க்ரோஷேவாக அதையும் நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் சேர்த்துட்டு 11 டபுள் க்ரோஷே போட்டு அந்த மேஜிக் ரிங்கை நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டு 2 செயின் போடுறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கோம், 2 செயின், அதாவது ஸ்லிப் ஸ்டிச்சோட ஒரு செயின் போட்டோம் அப்படின்னா சிங்கிள் க்ரோஷே ஆயிரும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 2 செயின் போட்டோம் அப்படின்னா அது வந்து டபுள் க்ரோஷே ஆயிடும். அப்போ அந்த ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தா ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டு 2 செயின் போட்டுரும். போட்டுட்டு அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கிறோம். அதாவது பேக் லூப் ஒன்லி. பேக் லூப்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. செயின் எப்படி போட்டு அதில் எடுக்கிறோமோ அதன்படியே நம்ம வந்து இப்போ எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 12 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லைங்களா, இப்போ வந்து அதை அப்படியே டபுள் ஆக்கணும். அப்போ ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷே போடணும். ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷே போட்டோம் அப்படின்னா 24 வந்துடும். அப்போ இங்கே வந்து 2 டபுள் க்ரோஷே இன் ஈச் ஸ்டிச்சுன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். ஈச் செயின் போட்டிருக்கோம். ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷே போடணும். இந்த இடத்துல 2DCங்கிறத அதான் மீன் பண்ணும். ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம். நம்ம ஒவ்வொரு இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 ஒவ்வொரு செயின்லேயும் 2 போட்டு 24 டபுள் க்ரோஷே வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு அந்த 3 செயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, அதில் இருக்கிற மேலே இருக்கிற லூப்பில் விட்டு நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 2 செயின் போட்டு எடுத்துக்கிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே வந்து பேக் லூப் ஒன்லி, அது மட்டும் தான் போடணும். 2 செயினுக்குள்ளே விடக்கூடாது, ஃப்ரண்டில் இருக்கிற செயினில் போடக்கூடாது, ஃப்ரண்டில் இருக்கிற செயின்லேயும் போடக்கூடாது. அதனால் இப்படி போட்டு எடுத்துருங்க. இப்போ தேர்ட் ரவுண்டு அதே மாதிரி. இப்போ தேர்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 1 டபுள் க்ரோஷே 1 இன்க்ரீஸ்ன்னு இருக்குது. 1 டபுள் க்ரோஷேங்கிறப்ப நம்ம என்னென்னா ஒரு செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுறோம். அடுத்த செயினில் இன்க்ரீஸ்ன்னு இருக்குது. அப்போ ஒரு செயினில் 2 டபுள் க்ரோஷே போடணும். ஏன்னா நம்ம டபுள் க்ரோஷே போட்டு தானே மேஜிக் ரிங்கில் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் 2 டபுள் க்ரோஷே போடணும். ஒரு செயினில் 2 டபுள் க்ரோஷே. அடுத்து ஒரு செயினில் என்ன பண்ணணும், டபுள் க்ரோஷே. அடுத்த இன்னொரு செயினில் 2 டபுள் க்ரோஷே. அப்போ 12 இதில் போடும்போது 36 வந்துடும். இது வந்து பேட்டர்ன் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதோட வந்து வீடியோ வந்து நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ அதே மாதிரி அடுத்த ரோ பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் க்ரோஷே போடணும், அதுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே போடணும், அதுக்கு அடுத்த தேர்ட் செயின். ஃபஸ்ட்டு முதல் செயினில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த செயினில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, மூணாவது செயினில் வந்து என்ன பண்ணணும்னா 2 டபுள் க்ரோஷே போடணும். அப்போ நாலாவது செயினில் என்ன பண்ணணும், ஒரு டபுள் க்ரோஷே, அஞ்சாவதில் ஒரு டபுள் க்ரோஷே, ஆறாவது செயினில் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 2 டபுள் க்ரோஷே போடணும். அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும், 48. அடுத்த 5th ரோ. இது வந்து நான் வந்து 60 டபுள் க்ரோஷே வர வரை போட்டிருக்கேன். இப்போ இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 3 டபுள் க்ரோஷேன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு இன்க்ரீஸுங்கிறப்போ ஒரு செயினில் பாருங்கள், ஒரு செயினில் 2 டபுள் க்ரோஷே போடுறோம். எப்படின்னா அது 12 டைம் வர மாதிரி இருக்கும் அந்த பேட்டர்ன் வந்து. இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் அப்படியே வந்து நம்ம இப்போ மல்டிபிள் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு 60 டபுள் க்ரோஷே வந்துடும். இதை நம்ம ஒவ்வொன்றிலையும் நம்ம
அப்படியே அப்ளை பண்ணி போட்டுகிட்டே வரும்போது 5வது ரவுண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 60 வந்துடும். இப்போ பாருங்கள், இதை நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கிற ஒரு வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் பேக் லூப் ஒன்லி. முடிஞ்சால் இந்த பேட்டர்ன் நீங்கள் பார்த்து நீங்கள் போட்டு வைங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃப்ளவர், ரோஸ் ஃப்ளவர் வர மாதிரி பார்க்கலாம். இது நிறையா ஆல்ரெடி வந்திருக்கு. ஹேண்ட்பேக்கு, பர்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து இதில் வால் ஹேங்கிங்கே பண்ணுறோம். வேறு உங்கள் ஐடியா என்னவோ அதை நம்ம வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். என்ன பண்ணலாம், என்ன செய்யலான்ட்டு. புரியலைனாலும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லணுமா, ஸ்லோவாக சொல்லணுமானோ எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள், பார்த்து இதை அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரெடியாக இருந்தீங்கன்னா நம்ம அடுத்து போடும்போது என் கூடவே நீங்களும் சேர்ந்து போட ஆரம்பிக்கலாம்.